இந்த வயசுல இந்த மாதிரி நாடகம் ஆடணுமா? எதுக்கு இந்த டிராமா? இந்த வயசுல காசை சம்பாரிச்சு போய் நிம்மதியை தேடுங்க, அமைதியை தேடுங்க அப்படின்னு சொல்லி நடிகை த்ரிஷா போட்ட பதிவால எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி சடனா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்களே, யாரை மென்ஷன் பண்றாங்க? இப்போ விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இணைஞ்சிட்டாங்க. ஒருவேளை அவங்கள மென்ஷன் பண்றாங்களா இல்ல வேற யார அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்த நிலையில இப்ப அதுக்கான விடையும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப ரீசெண்டா பழைய நடிகை குட்டி பத்மினி அவர்கள் ஒரு இன்டர்வியூல விஜய் த்ரிஷா கில்லி படத்தப்ப லவ் பண்ணாங்க, அவங்கள பிரிச்சது அவங்க அப்பா எஸ்ஏசி தான் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்காக தான் இப்போ த்ரிஷா அவர்கள் அவங்கள மென்ஷன் பண்ற விதமா இப்படி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இந்த வயசுல எதுக்கு இந்த மாதிரி பொய்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் அவங்க சொன்னது ஆல்மோஸ்ட் பொய் தான். ஏன்னா கில்லி படம் அப்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது அப்படின்றத தாண்டி கில்லி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் சங்கீதா திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கில்லி படத்துக்கு முன்னாடியே அவங்க திருமணமானவங்க தான், ஆனா அதுக்கப்புறம் திருமணம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பொய்யை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பொய் தான் அப்படின்னு ரசிகர்கள் எவ்வளவோ ட்ரெண்ட் பண்ணாலும் பட் கில்லி படத்தப்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க விஜய் த்ரிஷா அப்படின்றத மென்ஷன் பண்ணதுனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் த்ரிஷா ரெண்டு பேரும் எல்லா ஈவெண்ட்டுக்கும் ஒன்னா தான் போறாங்க அப்படின்றதுனால அந்த நியூஸ் உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸை ஏகப்பட்ட இடத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெண்டான விஷயத்துக்கு தான் த்ரிஷா அவர்கள் இப்படி மென்ஷன் பண்ணி அண்ட் ஸ்டோரி போட்டு அந்த விஷயம் எல்லாமே ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ள விஜய் சங்கீதாவை தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் விஜய் கூட சங்கீதா இணைந்தது அவங்களுக்கு செம ஹாப்பி தான். ஏன்னா இனிமே விஜய் த்ரிஷாவை பத்தி எந்த இடத்துலயும் ரூமர்ஸ் வராது, இனிமே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.